3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் எடுத்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அதிலே ஆண்டவர் சொல்வார், நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன், உன் பிதாக்களுடைய தேவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லும்? ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த 3 பேருடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கி நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு கண்களை மூடி ஜெபம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் நீரே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் நீரே. ஆமாண்டவரே, இந்த வேலையிலே கூட அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறீர். நீர் இன்றைக்கு என்னுடைய தேவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபருடைய தேவன் ஆண்டவர் நீர் என்று சொல்லியிருக்கிறீரே. இப்பொழுது கூட புதிய ஏற்பாட்டில் நாங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஆண்டு அந்த பிதாக்களுடைய வம்ச வரலாறுல எங்களை சேர்த்து வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி இயேசுவே. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் பேசும், ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தைகளை போடும், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டும், ஆசீர்வதியும் ஐயா. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே சொல்கிறார், ஏசாப்பா சொன்னார், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்க முடியாது. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோவின் தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவன் வந்து விசேஷமாக சொல்லும் பொழுது அவர் வானத்தையும் பூமியையும் எல்லாரையும் படைத்தார் என்று சொல்லும் பொழுதும் ஒரு மகிமை இருக்கிறது. விசேஷமாக தன்னுடைய சந்ததி, தன்னுடைய ஜனங்களை விசாரித்து சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த தோய்ந்து போன ஜனங்கள் அல்லது விசாரிப்பாரற்ற கிடக்கிற தன்னுடைய ஜனத்தை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே மோசே அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவன் ஓடி போய் மீதியான் தேசத்தில் 40 வருடம் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். அப்போ அவனுடைய அழைப்பை அவன் விட்டுவிட்டான், அவன் நோக்கத்தை விட்டுவிட்டான், அவன் தரிசனத்தை விட்டுவிட்டான். இப்பொழுது அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்த்து கொண்டிருவன் என்ன செய்வான்? அவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. மோசே அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எகிப்தின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். அவன் பார்வோனுடைய சகல சாஸ்திரங்களை கற்றறிந்தவன். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவன் தான் ராஜாவாக மாறணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசே இப்பொழுது துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்கார். அப்போது ஆண்டவர் முட்செடியிலே ஒரு அக்கினியிலே தரிசனமாக்கிறார். அப்போ அந்த முட்செடியை அவன் பார்க்க நெருங்க பக்கத்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், அவன் கால்களில் இருக்கிற பாதரட்சை நீ கலட்டி போடு என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். என் ஜனங்கள் எகிப்தில் அவங்க வருத்தப்படுகிறதை நான் கண்டேன், உபத்திரப்படுகிறதை கண்டேன். நீ போய் அவர்களை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் மோசே அழைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருந்த மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவண்டு போயிருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம், தோற்றுப்போன வாழ்க்கையோடு வந்திருக்கலாம், வாழ்க்கையில் வேதனைப்பட்டு அல்லது துன்பத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவன் மோசே ஒரு தலைவனாகி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி விரும்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து அவன் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி விரும்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் கொத்தடிமைகளாக எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த ஜனங்களை மீட்கும்படி இவனுக்குள்ள ஒரு ஆசை, இவனுக்குள்ள விருப்பம், என் ஜனம். ஆனால் இவனுக்கோ எந்த தொந்தரவும் இல்லை. பார்வோன் ராஜா அரண்மனையில் ராஜா சாப்பாடு, சகல கலைகளையும் கற்றுத் தெரிந்தவன், பேச்சிலும் வார்த்தையிலும் எல்லாவற்றிலும் செய்கிலும் வல்லவனாக இருந்தான். ஆனால் இவனுக்கு எந்த குறையும் இல்லை. இவன் வந்து இஸ்ரவேலன் தான், ஆனால் இப்பொழுது அவன் எகிப்தியன் என்று சொல்லி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அதை வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லது செய்யும்படி போன இடத்துல என்ன செய்தான்? எகிப்தியனை வெட்டிட்டு, எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போடுறாங்க. எகிப்தியனை ஒரே அடி அடித்து அவனை கொலை செஞ்சு மண்ணில் புதைச்சிட்டான். இஸ்ரவேலனை நீ போ தம்பி சகோதரனே நீ போ அப்படின்னு சொல்லி நல்லது செஞ்சு அனுப்பிவிட்டான். மறுநாள் இந்த அனுப்பிவிடப்பட்ட இஸ்ரவேலனும் இன்னொரு இஸ்ரவேலனும் சண்டை போகிறான். அப்போ போய் கேட்டிருக்கான், ஏன்பா நீங்கள் சகோதரனை ஏன் சண்டை போகிறீங்க?
அப்போ நேற்று அவனை கொண்டு போட்ட போல் என்னையும் கொண்டு போட பார்க்குறியா அப்படின்னு அவன் சொல்ல, இவனும் பயந்து அப்படியே எங்கே ஓடிட்டான் மீதியான தேசத்தை ஓடிட்டான். பாருங்கள் ஸ்தோத்திரம். இந்த மோசே நல்லது தான் செய்ய வந்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லது செய்ய வந்தான். ஆனால் திடீர்னு ஒரு கொலைக்கு காரணம் மாறிட்டான், சூழ்நிலை மாறி போச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நல்லது செய்யணும் நினைப்பீங்க, அது நல்லது செய்வோம், திடீர்னு அதிலேருந்து ஒரு பூதம் கிளம்பிடும். அப்போ மோசே நல்லது செய்யணும் போனார், திடீர்னு ஒரு பிரச்சனை, அப்போ பயந்து ஓடி போயிட்டார். இப்போ ஓடி போய் ஆண்டவரே எனக்கு ஜீவன் தப்பினா போதுன்னு சொல்லி அங்கே மீது வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்கார். அங்கே ஆண்டவர் மோசைக்கு திரும்ப 40 வருஷம் கழித்து தரிசனமாகிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் பாருங்கள், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் ஸ்தோத்திரம் சில காரியங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க, பொல்லது செஞ்சுருப்பீங்க, பொல்லாது நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் தீமை வளர்ந்துருக்கும். அதனால் ஏற்படுக்கிற மனச்சோர்வுகள், மன வேதனைகள், மன பாரங்கள், ஸ்தோத்திரம் இனிமேல் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள்கிட்ட ஊழியத்தில் நாங்கள் என்ன செய்யணும், திடீர்னு நல்லது செய்ய நினைப்போம், திடீர்னு தீமையாக சிலது என்ன செய்யணும், சில புரிஞ்சுக்கூடாமல் மாறிடும், புரிஞ்சுக்கூடாத நிலைமை மாறிடும். அப்போ சில நேரத்தை என்ன செய்ய முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க, இப்படி மோசே நல்லது செய்ய நினச்சா அவனை புரிஞ்சுக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்போ திரும்பமாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை உருவாக்குகிறார். ஒரு 40 இயர்ஸாக அவனை உருவாக்கி அவனை என்ன செய்கிறார், நல்ல ஒரு தலைவனாக நிறுத்தி திரும்பமாக என் ஜனத்தை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த மோசைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னால், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவரை இந்த புரிந்து கொள்ளுகிறதுல நம்ம வல்லவர்களாக இருக்கணும். அப்போ அந்த ஆபிரகாமின் தேவன் அவன் வந்து ஏற்கனவே தெரியும் அவனுக்கு, ஆபிரகாம் மூதாதையர் தகப்பன், என் தகப்பன். அல்லேலூயா. ஈசாக்கு, யாக்கோபு இந்த பரம்பரையில் வந்தவர். இப்போ முற்றடியில் தரிசனமான யார் என்று அவனுக்கு தெரியல. அதான் ஆண்டவர் தோன்றி சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீ சந்தேகப்பட வேண்டாம். முற்றடியில் அக்கினியில் யார் வந்து தரிசனமாயிருக்கிறார். அதே போல் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். அவன் ரதத்தில் போயிட்டுருக்கிறான், ஜனங்களை பிடிச்சி, ஆண்டவருடைய ஜனங்களை பிடிச்சி ஜெயிலில் போடும்படி. அப்போ அங்கே ஆண்டவர் தோன்றி பேசுகிறார், சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்த. ஆண்டவரை நீர் யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு தரிசனமாகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இங்கே தரிசனம் சவுலை பவுலாய் மாற்றினார். அதே போல் வேதாகமத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்தோத்திரம், இப்போ மத்தேயு 22:31 எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேத வசனங்களை தப்பானபடி அறிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்கிறார். அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு சகோதரன், மூத்த சகோதரனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவன் இறந்துட்டான். அப்புறம் வந்து என்ன செய்வான், அந்த 7 சகோதரர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஸ்திரீ வாக்கப்படுறான். செத்த பிறகு அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள். இவங்களுக்கு வேறு கேள்வி இல்லாமல் இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க. என்ன நோக்கத்தை கேட்டாங்கன்னா, செத்த பிறகு அவ்வளோதான், செத்த பிறகு என்னங்க ஆவியில் ஆத்மா எங்கே போச்சுன்னு தெரியாது, அதெல்லாம் எங்கே மரித்த உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது, பூமியிலோடு வாழ்க்கை முடிஞ்சுன்ற அர்த்தத்தில் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மேலும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா, முச்சடியில் அவர் தரிசனமாக சொல்லலையா, நான் என்ன செய்ய, நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்ற தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா. தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனத்தை பாரு, இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் அறியாமல் தப்பான எண்ணங்கள். இவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 7 பேருக்கு மனைவியாக இருந்து செத்து போயிட்டான், கடைசியில் யாருக்கு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்தில் போய் யாருக்கு மனைவியாக இருப்பாடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, எப்பா அவர் உயிர்த்தெழுதில் என்ன கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, கல்யாணம் கிடையாது, அங்கே கச்சேரியும் கிடையாது, அங்கே பிள்ளைகளும் இல்லை, பிள்ளை குட்டிகளும் இல்லை, எல்லாரும் தேவதூத பிள்ளை, இங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே தேவதூதரில் பூரா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே கண்ட துன்பத்தை வேறு எங்கேயும் காண மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இங்கே நம்ம பட்ட பாடுகளும் அங்கேயும் காணவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே போய் நம்ம ஓய்ந்திருந்து தேவதூதரை போல் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. சரி பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, தேவனுடைய வல்லமை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். நம்ம சில வேளையில் வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்வோம், குருட்டுத்தனமாக எடுத்து, குருட்டுத்தனமாக நம்ம தியானித்து, குருட்டுத்தனமாக நினச்சி என்ன செய்வோம், தப்பான நம்ம எண்ணம் கொள்வோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை நீங்கள் கிரமமாக வாசிங்க, ஒழுங்கும் கிரமமாக வாசிங்க. கண்ணை திறந்துட்டு வேதத்தை அப்படி எடுக்கிறது, அப்புறம் யோசித்து டக்குன்னு ஆண்டவர் பேசுகிறார் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் நம்ம அப்படிப்பட்ட இதுக்குள்ளே போகாமல் நம்ம என்ன கிரமமாக வரிசையாக வாசித்து ஆண்டவரே பேசும் இடைப்படுமையான்னு சொல்லி நம்ம என்ன சரியாக வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து தப்பானபடி அர்த்தங்கள் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது.
முன்னும் பின்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வேத வசனங்களை வேத வசனமாய் பார்த்து என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்துக்கு ஆண்டவரை வளைக்கக்கூடாது. சில நேரத்துக்கு ஆண்டவரை நம்ம விருப்பத்துக்கு வளைப்போம். ஆனால் நம்ம தான் ஆண்டவர் விருப்பத்துக்கு வளைஞ்சி போகணும். ஆண்டவரை நம்ம இஷ்டத்துக்கு வளைப்போம். அப்படியே வாரும் ஆண்டவரை அப்படின்னு சில வேலை ஊழியத்தினாலும் சரி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை என் இஷ்டத்துக்கு வளையும் ஆண்டவரைன்னு சொல்லும் போதெல்லாம் வேதனை தான். அவர் விருப்பத்துக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ஊழியம்னாலும் ஏன் போராடி ஜெபிக்கிறோம், ஏன் இயேசு போராடி இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணினார்? அவர் ஜெபம் பண்ணுற காரணம் அவர் சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது. இயேசு பூமியில் ஜெபம் பண்ண என்ன சொன்னார், ஆண்டவர் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி இதை செய்யும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சார் இப்போ நம்ம இந்த வேதவச ஸ்டடி இதை என்ன செய்யப்படும் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொன்னான், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன், மரித்தோரின் தேவனாகிறாமல் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இந்த விளக்கத்தை கொடுக்குறார். உயிர்த்தெழுதலில் நீங்கள் இப்படிலாம் கிடையாது, உயிர்த்தெழுதல் அவர் என்ன எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள். 32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாக இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பற்றி நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் யார்? ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து ஆதியாம் புஸ்தகம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்கே வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்று ஆரம்பிக்கிறார். வாசிப்பான். காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் என்ன செய்தார், தரிசனமானார். அவர் சொல்ல, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டான், உன்னை காண்பிக்கும் தேசத்து வா. அப்பொழுது அவர் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரில் வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்தை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இந்த கல்தேயர் தேசத்தை விட்டு ஈரான் ஈராக், அப்போ அந்த இடம், அந்த ஈரான் ஈராக்கை விட்டு ஆபிரகாம் எங்கே போகிறாரு, கானான் தேசத்துக்கு போகிறார். அல்லேலூயா. அந்த கானான் தேசத்துக்கு போய் அங்கே என்ன செய்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அவர் புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகத்தான் சொன்னார் தவிர, நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுவோம், உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அல்லேலூயா. போன்னு சொன்னவர் ஊரை சொல்லலை. அல்லேலூயா. போன்னு சொன்னவர் இந்த கானான் தேசத்துக்கு போ, இந்த ஆந்திராவுக்கு போ, இந்த கர்நாடகாவுக்கு போ, இந்த மத்திய பிரதேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் ஊரை சொல்லலை. அல்லது இப்போ மதுரை, சிவாசி அல்லது இந்த அந்த ஊரை பேரை சொல்லலை. ஆண்டவர் நீ புறப்பட்டு போப்பான்னு சொன்னார். அவர் பல ஊர்களை கடந்து போயிட்டே இருக்கிறார். அவன் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அவன் தகப்பன் வீட்டில் ஒரு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்திருக்குது, உறவினர் இருந்திருக்கிறாங்க, சொந்தக்காரன் இருந்திருக்காங்க. நீங்கள் எடுத்து வாசித்தோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பனோட வீட்டையும் புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏக்கோ கொஞ்சம் குறைப்பா. அப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரத்தில் நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், ஐயோ நான் செத்து பண்ண இல்லாமல் இருக்குன்னு நம்ம வாயிலிருந்து வரும் இல்லையா? நம்ம ஏதாவது சொல்லிருக்குமா? நம்ம கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, சரி தலையில் கை வச்சு நீங்கள் காலில் கை வலிக்கும். சின்ன தலையை கையை வச்சு சொல்லுங்க, சில வலிக்கும் வலிக்காதான்? சரி, தலை வலிக்காதுன்னு சொல்கிறவங்க கையில் தலையை வைங்க எல்லாரும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்கள்.
முடியாதவங்க இப்போ நெஞ்சில் கூட கையை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீ சொன்னீர் அந்த வசனத்தின்படி என்னை பெரிய ஜாதியாக்கும் ஐயா, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்தும் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாக இருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னதே, நான் பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். அல்லேலூயா. சரி, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதமாக இருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசியாகவும் இருந்தான். ஆபிரகாம் ஒரு தேவனாலே ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான், ஆண்டவருக்கு நண்பனாகவும் இருந்தான். ஆபிரகாம் நண்பனாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான், அவன் விசுவாசியாக இருந்தான், சில விதத்தில் அவிசுவாசம் பட்டான். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதினோம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. இப்போ புதிய ஏற்பாட்டிலே ஃபஸ்ட்டு எழுத்து ஆபிரகாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் பெறதுக்கு எத்தனை ஆண்டுகள், இந்த பேரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் அவன் ஆயிடுச்சு பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்னாலும் ஆபிரகாம் சொன்னார். அப்போ சொத்துறன் ஆபிரகாம் பாருங்கள் எவ்வளவு அவன் பட்ட பாடுகள்லாம் இருக்குன்னு தெரியும். இந்த ஆபிரகாம் இந்த வயசு இப்போ கர்த்தர் இந்த இடத்துல பேசும்போது உனக்கு 75 வயசு. ஆனால் அவனுக்கு அழைப்பு வந்தது இங்கே காரான் ஊருக்கு முன்னாடி கல்தையர் பட்டணத்தில் ஆண்டவர் அழைச்சிட்டார். கிட்டத்தட்ட அவன் 65 வயசாக இருக்கலாம், 65, 68, 70 வயசாக இருக்கலாம் பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ தான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அழைச்சி அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு? 100 வயசு முடிய 25 வருஷம் 35 வருஷம் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு மற்றபடி பொருளாதாரத்தை தான் அவனுக்கு ஆசீர்வதிச்சுட்டு இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் வம்சங்கள் எல்லாம் உன்னை பெரிய ஜாதியாக்கவே அந்த ஒரு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இவன் ஒரு குழந்தைக்காக ஒரு பாக்கியத்துக்காக 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் காத்திருக்க வேண்டிய இருந்துச்சு பாருங்கள். காத்திருந்து ஜெபம் பண்ணுறான். 35 வருஷம் 30 வருஷம் காத்திருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்தார். இல்லையா? நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம்னா நம்ம எப்படி குயிக்காக படுறோம்னு நினைக்கிறோம். சரி, இன்னைக்கு செஞ்சுதான் நாளைக்கு உடனே நாட்டு டிக்கெட் மாதிரி விரும்பி வைக்கலாம். அப்படி இல்லாமல் பொறுமையாக நமக்கு பெஸ்ட்டு ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பது. நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை நமக்கு இருக்கிற அடுத்து இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு அப்புறம் குழந்தைகள் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ இந்த ஆபிரகாமை பாருங்கள், அவன் பொறுமையாக, முதல் பாயிண்ட், ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் சொல்லும்போது ஆபிரகாம் ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கும் பொறுமையுடன் நீடிய பொறுமையுடன் காத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். பொறுமை நமக்கு ரொம்பவுமா அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறார். 92ஆம் பக்கம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், பொறுமையாய் காத்திருந்து. அல்லேலூயா. அவன் என்ன சொன்ன? பொறுமையாக காத்தது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை? நமக்கு பொறுமை தேவை. அல்லேலூயா. ஒரு கண்ணாடி கிளாஸு ஒருத்தர் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்கோம். கண்ணாடி கிளாஸ் சொல்லி வச்சுருந்தார். அப்போ ஸ்தோத்திரம், கண்ணாடி கிளாஸ் அப்புறம் அவர் கொஞ்சம் படுத்துக்கிட்டே கால் மேலே கால் போட்டுட்டு அப்புறம் யோசனை பண்ணார். இந்த கண்ணாடி கிளாஸ் நாளைக்கு விற்போம், விற்ற பிறகு இன்னும் 4 கண்ணாடி கிளாஸ், அடுத்து ஒரு 10 ஆகும், 10, 20 ஆகும், அப்படியே லாபத்தை எடுத்து 50 ஆகும். அப்படியே ஒரு பெரிய கடையாக வச்சுருவோம், கண்ணாடி ஷோரூமாக. அப்போ நிறைய பொருள் கேட்பார், எல்லாம் பெரிய பணக்காரங்களாக. அப்போ என்னுடைய வேலைக்காரனை காப்பி கொண்டு வர சொல்லுவேன். காப்பி கொண்டு வருவான். காப்பி கொண்டு வரும்போது கொஞ்சம் லேட்டாக கொண்டு வருவான். உடனே அவன் வந்தப்போ இந்த காப்பி வாங்கிட்டு ஒரு எத்து ஏன்டா அப்படி லேட்டாக கொண்டு வர காப்பி வந்து அப்படின்னு ஒரு எத்துனாரான். எத்துனாலும் பக்கத்தில் இருந்த கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சு, உடஞ்சி போச்சு. பாருங்கள், இவர் வாழ்க்கையில் கனவுல மேலே ஏறிட்டார். அதை நினச்சி கனவு நினச்சி ஒரு எத்துனா இருக்க கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போச்சு. அப்போ அவனா இருக்கக்கூடாது, இருக்கும்போதே ஒரு பெருமை வந்துடக்கூடாது. அப்போ அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக நம்மகிட்ட இருக்கிற சின்ன காரியத்தை நமக்கு புரியலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு சின்ன பிள்ளையில ஒரு கதை படித்தேன். ஒரு கதை எனக்கு பிடிக்கும். அப்போ ஒருத்தர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அந்த கோடம கதை கேட்பீங்களாப்பா சின்ன பிள்ளைகளாம்? அப்போ ஒரு பாருங்கள், எத்தனை வயசில் படித்தேன்னா அதாவது 12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கும்போது ஒரு கதை படித்தப்பா. அப்போ
அப்போ அவர் வந்து வேலையெல்லாம் ஒருத்தர் போயிட்டுருக்கிறார். அப்போ ஒரு முதலாளி என்ன செய்கிறார், ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கிறார். உனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறேன், நீ வந்து இவ்வளோ ரூபாய் நீ நஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க, உனக்கு என்ன தொழில் பண்ண தெரியுது, உனக்கு என்ன பிழைக்க தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய என்ன உடம்புல சகோதரனையும் ஒருத்தர் திட்டார். நமக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கு, நஷ்டமாயிருச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற, உனக்கு நல்லா உனக்கு பிழைக்க தெரிஞ்சிச்சுன்னா இந்த பார் செத்து போய் கிடக்கு பாரு இந்த எலி, இந்த எலியை கொண்டு போய் கூட நீ பிழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவங்ககிட்ட ஒருத்தன் போகிறான், என்னடா பிழைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையான்னு. அப்போது அவனை அந்த முதலாளி திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த செத்த எலியை கொண்டு போய் நீ என்ன செய்யலாம், பிழைச்சிக்கலாம்ப்பா, உனக்கு இவ்வளோ இவ்வளோ லட்சத்தை கொடுத்து நீ தொலைச்சிட்டு வந்துருக்க. அப்போ உடனே அவன் கேட்டார், இந்த செத்த எலியை கொண்டு போனால் நம்மளும் பிழைச்சிக்கலாமா? சரி, செத்த எலியை எடுத்துகிட்டு போயிருக்காரு. செத்த எலியை எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள் கதையை அடுத்த கட்ட நடக்குது. அவன்கிட்ட ஒரு பூனை வச்சுன்னு ஒரு தாத்தா பூனையை கடை கொடுத்துட்டே இருந்தார். தம்பியே அந்த செத்த எலியை கொடுப்பா, அவனுக்கு என்ன சரி கடலை தர்றேன், அவனுக்கு நினச்சி கடலை வச்சுக்கோன்னு சொல்கிறார். இந்த பூனைக்கு இற போடணும் எலி. உடனே அவன் பூனைக்கு செத்த எலி தான் நம்ம நினச்சி எலியை கொடுத்து கடையிலே வாங்கிட்டு போகிறார். கடலை வாங்கிட்டு போனால் அப்படியே என்னடா கடலை கிடச்சிருக்கு, செத்த எலிக்கு கடலை கிடச்சிருச்சு. கடலை கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன செய்யப்படுறாரு, அப்புறம் அங்கிட்டு போகும்போது அங்கிட்ட மரம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடுக்கு இன்னும் ரொம்ப தண்ணி தாவும் ஒரு ஏதாவது உணவு தேவை. அவன் கடலை வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். கடலை சொல்லிட்டு இருக்கான். கடலை வாப்பாஞ்சல் ஒரு தேர்வு கடலைலாம் கொடுத்து அவன் கடலை கூட பசியை தாகமாக இருக்குது அப்படின்னு கடையில் வாங்கிட்டு இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, கொய்யாப்பழத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த கொய்யாப்பழத்தை கொடுத்து நிறைய கொய்யாப்பழம் தள்ளிக்கும் அப்படின்ட்டு. இப்போ என்ன செய்யணும், கொய்யாப்பழம் தூக்கி போகிறான். கொய்யாப்பழம் தூக்கி போய் அப்புறம் வேணுங்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற வேலைக்கு ஆட்டு வேலை பார்க்குறவங்களாம் விற்றுருக்கான். விற்றா காசு கை நேரம் வந்துருச்சு, இது சூப்பர் தொழிலாக இருக்காது, இன்னும் விற்க இப்படியே ஆள் பெரிய ஆளாயிடுச்சு. பெரிய ஆளான பிறகு இப்போ என்ன செய்யலாம், அந்த முதலாளி முதல் சொன்னார்ல, அந்த முதலாளி தேடி வரலாம். நம்மெல்லாம் மறந்து போயிடும், ஆண்டவர்கள் நடக்காமல் ஒரு பாக்ஸில் என்ன செய்யலாம் திறந்து வந்து ஒரு எலியை கொண்டு வந்து கொடுக்குறான். அது எந்த எலி, தங்க எலியை கொடுக்குறான். என்னப்பா நீ முன்னப்பட தெரியாது தங்க எலியை கொண்டு வந்து கொடுக்குற, தங்க வரைஞ்சி நல்லா ஒரு நல்ல தங்க எலியை கொண்டு கொடுக்குறேன். அப்போ அவர் சொன்னா, ஐயா நான் வேலை இல்லாமல் பிழைக்க தெரியாமல் போயிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த செத்த எலியை கொண்டு போய் பிழைக்கலாம்னு சொன்னீங்க, இந்த எலியை கொண்டு போன என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துன்னு முதலாளியாக இருக்கிறேன். இன்றைக்கி அதான் உங்களுக்கு சின்ன இந்த தங்க இதனால் ஒரு எலியை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குறேன். பாருங்கள், கடவுள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா எப்படினாலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், எப்படினாலும் முன்னேறலாம். அல்லேலூயா. நம்ம எதுக்கெடுத்தாலும் ஆண்டவரை குறைச்சிட்டு, கூட பிறந்தவங்க குறைச்சிட்டு, அம்மா அப்பாவை குறைச்சிட்டு, அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மற்றவங்களை குறைச்சிட்டு நிற்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும், அவர் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஞானத்தை கொடுக்கும், திறமைகளை கொடுக்கும், பலனை கொடுக்கும், சத்துவத்தை கொடுக்கும். அதை காட்ட ஆண்டவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த கொஞ்சத்தை ஆபிரகாமை போல பொறுமையாக வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து சிறுக சேர்த்து அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறும். அல்லேலூயா. கொஞ்சத்தையும் செலவு பண்ணி போட்டுட்டு, வியாபாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டுட்டு வாழ்க்கையில் நஷ்டமாக்கிட்டு ஆண்டவர் நம்ம குறை சொல்லி தெரியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம மனப்பூர்வமாக கொடுக்கணும். கர்த்தருக்கு 500, 1000, 2000, 3000 கொடுக்க இனி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாம் பாருங்க, அவன் ஆண்டவர் சொன்னார், அவன் ஒற்றனா இருக்கையில் நான் அவனை அழைக்கவில்லை. ஒருத்தனா ஆண்டவன் அழைச்சார். ஆபிரகாம் அங்கிருந்து கண்டல் ஏற்பட்டான். அந்த கானான் தேசத்தை வந்தான். தேசத்தையே சுதந்திரிக்கணும் ஆண்டவர் மாறிட்டார். அல்லேலூயா. பலிபடத்தை ஆண்டவர் கட்டினான். பலி ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் அவன் கொடுக்க பலியை செலுத்தி அவன் ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றுக்கும் செல்வ சீமானாய் மாறினான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன போடப்பட்டிருக்குது, அவன் சீமானாய் மாறினான். அல்லேலூயா. ஆபிரகாம் சீமானாய் மாறினான். அந்த ஸ்தோத்திரம் பாருங்க, அவன் செல்வ சீமானாய் மாறினான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும் வெள்ளியிலும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். அவன் வந்து என்ன செய்யல, கொண்டியா போகல. அல்லேலூயா. சீமானா நாம் மாறணும். அல்லேலூயா. அப்போ சீமானா மாறுறதுக்கு என்ன செய்யணும், பொறுமையாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணணும், நல்லா வேலைகள் பார்க்கணும், நல்லா
அழகாக வாழணும். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்து 15ஆம் அதிகாரத்தை வரும்போது அவன் விசுவாசிக்கிறவனா மாறினான். விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரை. பாருங்க, அதிகாரம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எடுத்து பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை அவன் விசுவாசித்தான். இப்போ செல்வ சீமான் ஆயிட்டான். செல்வ சீமானான மட்டும் போதாது, இப்போ பிள்ளை செல்வம் வேண்டும் அவனுக்கு. என்ன செல்வம் வேணும்? பிள்ளை செல்வம் தான் அந்த காலத்து பெரிய ஒரு பொக்கிஷம் நினைச்சாங்க. ஆண்டவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோட கேடகம் பலனுமா இருப்பேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்ன தருவீர்? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறான், நீர் என்ன தருவீர்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னான், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். இவன் சொல்கிறான், எனக்கு வீட்டில் பிறந்த என்னுடைய வீட்டு வேலைக்காரனுக்கு, என்னுடைய கணக்கு பிள்ளைக்கு பிறந்த ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்த அந்த பிள்ளை இருக்கு, அவனை நான் என்ன செய்யணும், வாரிசாக எடுத்துக்கொள்கிறேன். அப்படி இல்லை, உன் சந்ததியை உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அல்லேலூயா. உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா என்று சொல்லி அவனை எங்கிருந்து அழைக்கிறாரு? கூடாரத்துக்குள்ளே நின்று ஐயா பேசிட்டே இருக்கிறார். கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவன் வானத்து நட்சத்திரங்களை என்னன்னு சொன்னார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றார்? நட்சத்திரங்களாம் என்ன முடியுமா? அதாவது நம்ம என்ன செய்யறோம், சில மண்டலாக்கெல்லாம் அப்படியே இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் அப்படிதான் சொல்லி போயிட்டே இருக்கிறோம். இல்லையா? பிசாசு சொல்லுவான், சில வேலை ஆற்று மக்கள் ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவான். அவன் வாழவே முடியாதுன்னு சொல்லுவான். நீ உனக்கு தொழிலே நடக்காது, நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ என்ன வாழ்க்கை கட்டப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவான், நீ சுகமாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவான், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ தற்கொலை செஞ்சுட்டு கூட சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ நன்றாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ சந்தோஷமாக இருப்பாய், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், நான் உனக்கு தருவேன், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அந்த சோர்வுக்குள்ளே இருக்கிற அந்த ஆபிரகாம் ஆண்டவரை வெளியே வர சொல்கிறார். வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார். அல்லேலூயா. ஸோ இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து இவைகளெல்லாம் என்ன ஒவ்வொரு நட்சத்திரமாக என்னன்னு சொல்கிறார். அவன் வந்து என்ன ஆண்டவர் இப்படிலாம் சிரிக்க, இதெல்லாம் இப்போ மெண்டல்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவார். விசுவாசப்படும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பெயரிட்டு, இது யூதா, இது சிகுலோ, இது நப்தலி, இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது லேவி, சொல்லி ஒவ்வொரு இதாக அழைச்சிருப்பான். அல்லேலூயா. லேவி கோத்திரங்கள். அப்போ விசுவாசித்தான் அதை கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் துவண்டு போன நிலைமை எல்லாருக்கும். ஆபிரகாமுக்கும் துவண்டு போன நிலைமை தான். 25 வருஷமாக இல்லை, குழந்தை இல்லை, 30 வருஷமாக இல்லை. நம்மளால் இருந்து ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஆனால் ஆபிரகாம் முடியல, விசுவாசித்தான் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசித்தான் ஆண்டவர் தர முடியும். 100 வயதானாலும் ஆண்டவர் தர முடியும். விசுவாசித்தான் ஆண்டவர் இன்னைக்கு குழந்தை தருவார். விசுவாசித்தான். நீங்கள் விசுவாசி, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வியாபாரத்துக்கு விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை தருவார் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. சிலர் என்ன ஒரு கரண்ட் பில்லு கூட ஆண்டவர் மறுதளிச்சு போயிடுறவங்களா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சொந்த சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிடக்கூடாது இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் விசுவாசிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவர் இதை செய்ய வல்லவர், இன்றைக்கு செய்ய வல்லவர், நாளைக்கு செய்ய வல்லவர், மற்ற நாள் செய்ய வல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசித்தான். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறது என்ன? அவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? சுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரையே நம்ம சுவாசிக்கணும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்யணும்? பொருளுக்காகவே நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு போனால் சிலர்லாம் என்ன செய்யும்? இப்போல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு போனால் பொருளுக்காகவே ஜெபம் பண்ணுற இதே வேண்டாம் நினைப்பு வருது. இங்கே போதும் ஏசப்பா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், வாழ்வின் அர்த்தமே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீராவாய். ஆமென். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சொன்னோம், நீங்கள் இல்லைன்னா அது வாழ்வு வேஸ்ட். அல்லேலூயா. நமக்கு பாருங்கள், ஊழியத்துக்கும் தேவை. ஆண்டவர் சின்ன இடம் தாங்கன்னு கேட்டால், சின்ன இடம் தான் மட்டும் தாங்கப்பாங்க. ஒரு சின்ன இடத்துக்கு சொல்லுவார். பில்டிங் தாங்க ஆண்டவர், இல்லைப்பா பில்டிங்கும் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி இந்த பில்டிங்கெல்லாம் இங்கே மேலே தான் இருக்குது ஆண்டவர். ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒரு இடத்துக்கு தாங்க சார். அப்போ மெயின் ரோட்டில் இருக்கா சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? அதுக்கப்புறம் பெரிய இடம் இருப்பாங்க. ஆண்டோட ஆண்டவர் சின்ன ஒரு சைக்கிள் தாங்கப்பாங்க. அடுத்து ஒரு 2 வீலர் தாங்க ஏசப்பான்னு கேட்பாங்க. அடுத்து ஏசப்பா ஒரு கார் தர மாட்டீங்களா அப்படி இல்லையா? சூத்திரம். உண்மையா பொய்யா? சூத்திரம். நம்முடைய தேவைகள்லாம் நம்ம தேவையெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. நம்ம போதுங்கிற மனசு இருக்க நமக்கு பத்தாது நமக்கு. அல்லேலூயா. அந்த இயேசு மட்டும் வந்துட்டாருன்னா எது இருக்குது இல்லையா, அதை மட்டும் கேட்டால் இயேசு தான் நம்முடைய வாழ்க்கை மன நிம்மதி, குடும்பத்தில் மன நிம்மதி. அல்லேலூயா. பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? கல்யாணம் முடித்தா போதும், இந்த தொழிலேருந்து போதும். அப்போ வீட்டுக்கார் வந்துடுவார். வீட்டுக்கார் வந்த பிறகு கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் அடுத்து 2 வருஷம் இந்த சனின்னு அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்துடும். பிள்ளையை பார்த்து இதுமாரி பிள்ளை தர மாட்டீங்களான்னு ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளை தந்த பிறகு நாம் இப்போ நேற்று நைட்டு அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் சின்ன சின்ன தாயிலும் ஏசப்பா காயத்தோடு இருக்கிறாரு. ஏசப்பா நீங்கள் மாஸ்டர் சிஸ்டர் தான் வர்றாங்க, ஏசப்பா மட்டும் வரமாட்டுறாங்க. அப்போ ஏசப்பா காயத்தோடு இருக்க, ஏசப்பாவுக்கு காயத்துக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு இப்படி நல்ல அழகான பிள்ளை ஆண்டு கொடுத்து இந்த பிள்ளையை பார்த்து பிசாசுன்னு இருக்கீங்க. இதுதான் எதுக்கு சொல்லுங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். அதே தாய் என்ன பிள்ளைய அடிச்சுட்டு நீ ஏன்டா பிறந்துன்னு கேட்குது. அடுத்த என் கண்ணை, என் மணியை, என் உயிரை நீ இல்லாமல் நான் இல்லடாங்குது. இங்கே இருக்கிற வீட்டுக்காரர் குழம்பு போயிடுவான். என்னடா கொஞ்ச நேரத்தில் செத்துப்போன்னு சொல்லிச்சு, ஏன் பிறந்தன்னு சொல்லிச்சு, பிசாசுன்னு சொல்லிச்சு. இப்போ என்னடானா கொஞ்சது மிஞ்சுது உயிரை கொடுத்து வளர்க்குது. அப்போ எந்த நிலைமையில் இருக்கும்? தாய் உள்ளங்கள் எப்படி இருக்குது? சரி, நீங்களாம் நல்ல தாய், நீங்களாம் பிள்ளைகளை பார்த்து பிசாசு சொல்லவே மாட்டீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால் மனசுக்குள்ளே இருக்குது, சொல்ல மாட்டோம். ஸ்தோத்திரம். சரி பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பாருங்கள், இப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்? 100 வயதில் ஆண்டவர் கொடுத்தார். அவன் என்ன செய்தார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் விசுவாசித்து எல்லைகளை தாண்டி கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. சரி பாருங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து அப்புறம் ஈசாக்கு. இந்த ஈசாக்கை குறித்து பார்ப்போம். ஈசாக்கு 26 ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு தேராவுக்கு ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோடு கூட இருந்ததை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பன ஆகிய ஆபிரகாமுக்கு உன் இட்ட ஆணையை நிறைவேற்றும் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே தங்கியிருந்து நீ வாழ்ந்து பார், நீ ஆசீர்வதின்னு சொல்கிறேன். எகிப்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எகிப்து ஒரு செழுமையான இடம். இந்த ஈசாக்கு ஆண்டவர் சொன்னது போல் என்ன செய்ய, அந்த தேசத்தில் நீ இந்த தேசத்தில் வாசம்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன தேசத்தில் அவன் இருந்து அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்தவர் 100 மடங்கு பலனை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. 100 மடங்கு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து அவன் மகா ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. அல்லேலூயா. அவன் என்ன செய்யும்? வர 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 விருத்தி அடைஞ்சு ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுக்கும் என்ன சில குழந்தை இல்லாமல் போச்சு. அப்புறம் ஈசாக்கு கர்த்தர் நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. மன்றாடி ஜெபம் பண்ண ஆண்டவர் அவனுக்கு 2 குழந்தைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்தோத்திரம். ஈசாக்கும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். ஈசாக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு. ஈசாக்கு என்றாலே ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர். அல்லேலூயா. தகப்பன் நினைச்சினார், நீ இப்போ பலிபடத்தில் படுங்கினார், கைகாலை கட்டி பலிபடத்தில் போட்டார், அப்படியே படுத்தார். கத்தியை தூக்கி அப்பா வெட்ட போகிறார். அப்பையும் ஈசாக்கு கத்தலை. என் தகப்பன் நினைச்சிருந்தாலும் நல்லது செய்வாங்கன்னு காத்திருந்தேன். அல்லேலூயா. அப்போ கத்தருடைய தூதர் நான் அவருக்கு வரங்கன்னு பார்த்துட்டு கையை போடாது ஒரு நிப்பாட்டி ஈசாக்கு எழுப்பி வேறு ஒரு கடாவை கொடுத்தார். பாருங்கள் ஸ்தோத்திரம். ஈசாக்கு அவ்வளவு பயபக்தி உள்ளவர். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே என்று எழுதப்பட்டது. ஈசாக்கு ஆண்டவருக்கு பயபக்தியாய் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் பயபக்தியாக ஆண்டவரை சேவிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோமா? துணிகரமான பாவத்தை செய்துவிட்டு வந்து ஒரு சமூகத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அது வரையும் சொல்லிட்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அந்த மோசையும் பார்த்து நடுங்கினான். அக்கினி ஜுவாலையில் எரிகிற அந்த அக்கினி ஜுவாலை மோசை பார்த்து நடுங்கி கிட்ட போகாதிருந்தான். ஆண்டவர் சொன்னார், பாதரட்சி கழட்டி போட்டு நீ கிட்ட சேரான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு. அப்புறம் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மலையும் கூட என்ன அதிருது. சியோன் மலையில் ஆண்டவர் இறங்குறார். அந்த மலையில் சீனாய் மலையில் வந்து இறங்கும் போது புகைக்காடாக எரியுது. மக்கள் எல்லாம் நடுங்குறாங்க. ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், மோசை எங்களோடு பேசட்டும். அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பயங்கரமான தேவன். தேவனிடத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பயபக்தியாய் அல்லேலூயா. சில பேர் நம்ம தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் கனவு மூலமாக வந்து நம்மளை எச்சரிப்பார். சில நேரத்தில் வசனத்தின் மூலமாக வந்து எச்சரிப்பார். சில நேரத்தில் நீங்கள் அறியாமல் ஓடிக்கிட்டு இருப்பீங்க தவறுகள், சில சூழ்நிலைகளை காரணம் கட்டி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பும். எத்தனை வருடம் நீங்கள் நம்ம திரும்பாமல் இருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் திரும்பி ஈசாக்கின் பயபக்திக்குரியவருக்கு பலிபீடம் கட்டணும். இல்லையா? அவர் பயபக்திக்குரியவர். நம்ம பிள்ளை தான். பிள்ளையே இருந்தாலும் அவர் தண்டிக்காமல் விடாது. பிள்ளையானாலும் அதை தண்டி. அப்பொழுது நீ அவனை மரணத்துக்கு நீ தப்புவிப்பாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. இல்லையா? நீ நீ இப்போ தண்டிக்காமட்டனா பாதாளத்துக்கு போகிறது நீ தான் காரணம். இல்லையா? பிள்ளையானாலும் பிரம்பை எடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். இல்லையா? இப்போ என்னை பார்த்தா பிரம்பலை எடுக்க ஒரு கேட்பாருங்க. ஒரு சிலர் பெல்ட் எடுத்து பிள்ளைகளை அடிச்சிருக்கிறேன், அப்புறம் பிரம்பை எடுத்து அடிச்சிருக்கிறேன். இல்லையா? இப்போ என்ன செய்ய? ஸ்தோத்திரத்து அவங்களாவது அடித்து என்ன செய்வோம்? திருத்தன்பில் நம்ம தான் இப்படி வந்துட்டோம். அப்போ இப்போல்லாம் அடிக்க முடியல. இல்லையா? இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்ன திடீர்னு அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியத்தை ஜோம் பண்ணி இந்த காலத்தை நட, இந்த காலத்தை ஜோம் செய்யணும். இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விளம்பு எடுக்கலான்னா பாதாளத்துக்கு போயிடுவான். அப்போ பாதாளத்துக்கு ஒரு நாள் திருப்ப கொண்டு வர முடியுமா? இல்லையா? தாய்மார்கள் என்ன செய்யணும்? முரட்டுத்தனமாக அடிக்கிறது எதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் அடிப்பாங்க. சில வீட்டுக்காரர் வந்து கேட்பார். உடனே அம்மா பிள்ளை தான் கிடக்கு, பிள்ளை கிடக்கு. சரியான காரணத்தை சொல்லி சரியானபடி பண்ணி. இல்லையா? அப்போ பாருங்கள், நானும் ஆண்டவர் ஊழியக்காரன் தான். எனக்கும் ஆண்டவர் அடி கொடுப்பார். யாராக இருந்தாலும் அவர் விசுவாசியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தான் நியாயத்திற்கு, ஊழியக்காரங்களுக்கு தான் நியாயத்தை அடுத்த உங்கள்கிட்ட வரும். இப்போ நானும் பயந்து போய் நடுங்கணும். ஆண்டவரே சில குறைகள் இருந்தால் குற்றங்களை மன்னிங்கப்பா, அறியாமல் செஞ்சால் மன்னிங்கப்பா. சில வேளை நம்ம அறியாமல் சில காரியங்கள் செஞ்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அறிந்து நம்மளை கண்களை திறப்பார். இல்லையா? ஆண்டவர் நம்ம திரும்பிடணும். மனம் திரும்பி வா, இடத்தில் வா, வார்த்தையை கொண்டு இடத்தில் திரும்பி வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஜோமன் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் பாருங்கள், ஈசாக்கு அவ்வளோ பயபக்தியாக இருந்தார். இல்லையா? கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்போ கீழ்ப்படிந்தார். அந்த தேசத்துக்கு விதைத்த 100 மடங்கு பலன் கொண்டார். இல்லையா? ஸ்தோத்திரம். பாருங்கள், ஈசாக்கு அந்த ஒரு போய் விருத்தி அடைஞ்சோன்னா அந்த பெலிஸ்தர்லாம் அவரை துரத்தி விட்டால் அவர் துறவை போய் தோன்றாரு. 2-3 தடவை தோன்றாரு. அவர் 3 தடவை தோன்றினாலும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. கடைசியில் அவர் ஒரு துறவை தோன்றாரு. அதுக்கு ஆண்டவர் விருத்தியை கட்டளையிட்டார். இல்லையா? ஆண்டவர் என்ன கட்டளை? 3 தடவைகளுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு விருத்தி கட்டளையிட்டார். இல்லையா? இந்த ஈசாக்கு வந்து மனசோர்ந்து போகலை, வாழ்க்கையில் மனசோர்ந்து போகலை. 3 இடத்துல வந்து நம்ம துறவை தோன்றான், கிணற தோன்ற. ஒரு கிணறு தோன்றது 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படி தோண்டி 3 இடத்த தோண்டி துரத்தி விடுறாங்க. அவன் துரத்தி விட்டு போயிட்டே இருந்து ஆண்டவர் விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறான். இல்லையா? அப்போ சிலர் என்ன செய்வோம்? ஒரு இடத்த தோற்று போயிடுவோம், இன்னொரு இடத்துல தோற்று போயிடுவோம். தொடர்ந்து முயற்சி செய்யணும். இல்லையா?
ஈசாக்கு அடுத்து கடைசி ஒரு பருவத்தில் தான் இருக்குது. ஆண்டவருக்கு சில காலம் வந்து சோதனைக்காரன் வந்து சில காலம் அவனை சோதித்தான், சில காலம் வந்து அவன் சோதிப்பான், ஆண்டவரை சோதித்தான். அதே போல் உங்களை வந்து சில காலம் சோதிப்பான் விசாசி. உடனே மனம் அடைந்து சோர்ந்து போயிருக்கூடாது. அடுத்து அவரை விட்டு விலகி போனான்னு விலகத்தில் எழுதப்பட்டது. சில கால சோதனை நாட்கள் நமக்கு இருக்கும். எங்களுக்கும் சோதனை, உங்களுக்கும் சோதனை இல்லையா? சோதனை இல்லாத மனுஷன் யார்? ஆண்டவர் அந்த நேரத்தில் கிருபையை நம்மளை காப்பாற்றுறாரு இல்லையா? ஒவ்வொருவருக்கும் சோதனை வரும். உங்களுக்கும் சோதனை வரும், எங்களுக்கும் சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும். அதில் சில ஆண்டவர் நம்ம உண்மையாக இருந்தோம்னா எங்கள் ஆண்டவர் கிருபையாக இருக்காங்க இல்லையா? ஸ்தோத்திரம். சரி பாருங்க, ஸ்தோத்திரம். அதே போல் ஈசாக்கு சோதனை, இங்கே தோணும் அங்கே தோணும் அங்கே தோணும், சோதனே போகல. அவன் திரும்ப திரும்ப தோன்றி அவன் தேசத்தை சுதந்திரித்தான் ஈசாக்கு இல்லையா? அதே போல் வாழ்க்கையில் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. இதுலன்னா இது, இதுலன்னா இது, அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பாருங்கள், எங்கள் வீட்டில் சிரிச்சு சொல்லுவாங்க, பிள்ளைகளாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மதுரையில் இருந்தீங்க, மதுரையிலேருந்து இங்கே விருந்தம் வந்துருக்கு, விருந்திலும் அப்புறம் சிவாசியில் ஒரு ஊழிய ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்து எங்கே ஒரு ஊழிய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் என்ன, நம்ம சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கோம் அல்லேலூயா. இந்த சிவாசியில் செஞ்சோம், ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா. இன்னும் சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் நம்ம செய்யணும். டீ ஊழியம் பார்த்தோம், அப்புறம் அந்தந்த ஊழியம் பார்த்துட்டே இருக்கிறோம், இன்னும் அந்த ஊழியம் பார்த்தா எல்லா ஊழியும் நம்ம பார்க்கணும் அல்லேலூயா. சோர்ந்தே போகக்கூடாது அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஆத்மாவுக்கு இன்னும் ஆண்டவருக்கு சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக வாழணும், சோர்ந்து போகாமல் வாழ்க்கை நடத்தணும் அல்லேலூயா. நீங்களாம் அப்போ கொஞ்சம் குறுக்கு வலிச்சுன்னு குறுக்கு பண்ணிக்கணும். அப்போ பலவீனமாக இருக்கும், தூங்குவோம்பா சுத்தமாக அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி என்ன செய்வோம், உபவாசம், உடம்பெல்லாம் இதாக இருக்குது, உபவாசமாவது கிபவாசமாவது. உபவாசம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி உபவாசமே போடாமல் ஜெபம் அல்லேலூயா. 40 வயது 45 வயசு 80 வயசு 60 வயசு ஆனால் நம்மளாம் ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாக நம்மளை பார்க்கணும் அல்லேலூயா. நம்மளை எப்படி பார்க்கணும், ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாக பாருங்கள். உங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக பாருங்கள். எனக்கு ஆண்டவர் பலன் தருவார். சொல்லுங்கள், ஆண்டவர் அப்படிலாம் சொல்லாதீங்க. திரும்ப இப்போ எங்கள் வீட்டில் சிஸ்டர் என்ன செய்வாங்க பாருங்கள், இப்போ சிவாசி என்னோடு வந்துட்டு திரும்ப இங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு குட் பாஸ்டர் அம்மாவாக இருக்காங்க அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. திரும்ப சாயங்காலம் கிளம்புனா கிளம்பிடுவாங்க. அப்போ 2 நாள் கழித்து கிளம்புனா கிளம்பிடுவாங்க. இங்கே வண்டியில் ஒரு நாள் சரி, பஸ்ஸுலாம் சரி, ஒரு நேரத்து தூத்துக்குடி போயிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி காலையில் சிவாசி, அப்புறம் சாயங்காலம் ஓடி, அப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர். என்னை காட்டிலும் பாஸ்டமாக தான் ரொம்ப உற்சாகமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி இந்த கைதட்டு, இப்படியா கைதட்டுறது ஒரு பாஸ்டமாக ஓங்கி கத்தர் கொடுத்த பாஸ்டமாக்காக சரி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காருக்கு முதல் கையை தட்டுங்க. வீட்டுக்காருக்கு எத்தனை பேர் கையை தட்ட மாட்டேங்க? ஸ்தோத்திரம். சரி, கையை இப்போ தட்டணும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே வந்து நீங்கள் பாஸ்டமாக நம்ம கனம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும், உற்சாகமாக நம்ம செயல்படணும் ஊழியத்தில், வாழ்க்கையில். சோர்ந்து போயிட்டோம், பலவீனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கவே கூடாது அல்லேலூயா. திரும்ப எனக்கு பலனை தாருமாண்டவரே, வல்லமை தாருமாண்டவரே, சத்துவத்தை தாருமாண்டவரே, இன்னும் நான் புதிய காரியத்தை செய்யணுமாண்டவரே. கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்து, ஆண்டவர் நமக்கு எல்லையை பிடிக்கல, ஆண்டவர் நமக்கு பெரிய எல்லையை வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய எல்லையை வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவாங்க. ஒருவேளை நீங்களே அதை பார்ப்பீங்க அல்லேலூயா. விசுவாசத்தோட தரிசனத்தை நீங்கள் என்ன கூட்டி வழங்குங்க அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஸ்தோத்திரத்து. அப்போ ஈசாக்கு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து விதைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தோண்டிக்கிட்டே இருந்தார் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் ஊர்லேருந்து தண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஊரில் தண்ணியும் தரமாட்டோம், ஊர் கிணத்துல வந்து தண்ணியும் நீ மோக்கக்கூடாது. அப்போ இவங்க தோட்டத்தில் தண்ணி ஊற்று கிணறு தோண்டிக்கிற தண்ணி வந்துச்சு, அது நல்ல தண்ணி. போரும் போட்டாச்சு, நல்ல தண்ணி. இப்போ ஊருக்குள்ளே ஊரில் வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஊரில் இருக்கிற கிணறு வற்றி போச்சு, தண்ணி இல்லை. ஊருக்காரங்களை எல்லாம் வந்து சகோதரிக்கு வந்து நீ ஆராதிக்கிற ஆண்டவரோட உண்மையான ஆண்டவருக்கு நீ தண்ணி தான், ஊரே வந்து தண்ணி கேட்குது அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படியாக நம்ம ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு வெறுத்து தள்ளிடுவாங்க, இனத்தார் சொந்தக்காரர் கூட இடம் வெறுத்து தரலாம். அடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து நிற்பாங்க அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிங்க. நான் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பழகணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு யாருக்கா நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்கள் பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க. அப்புறம் உங்கள் கணவர் மேலே கையை வச்சு
கணவர் உங்க மேலே கை வச்சிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்போ குடும்ப ஜெபம் பண்ணணும். நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அற்புதம் செய்யும். அடுத்து பாருங்கள் யாக்கோபு. இந்த யாக்கோபு பாருங்கள், யாக்கோபுனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். சுருக்கம் முடிக்கிறேன். ஸோ இந்த யாக்கோபு 32 ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், அதில் 28ஆம் அதிகாரத்துலையும் சொல்கிறார் பாருங்கள். 28 ஆதிகாமம் 28 ஒரு ஏணி வைக்கப்பட்டு அவன் ஏடுகிறான். ஸ்தோத்திரம். பாருங்கள் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆங்காரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு கொடுத்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவர் என்னை தரும் எல்லாவற்றிலும் நமக்கு தசமாகவும் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? அவன் ஒண்டியாளா என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வான்? அவன் மாட்டி எடுத்துக்கிட்டான். அதனால் என்ன செய்வான்? அண்ணனுக்கு பயந்து ஓடி போயிட்டே இருக்கிறான். ஓடி போயிடணும். ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகும் பொழுது ஆண்டவன் பேசுகிறாரு, நீ என்ன செய்ய, உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன உணவு எதை கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. உண்ண உணவு என்னை காப்பாற்றின போது உயிரோடு காப்பாற்றுங்க. அடுத்து உண்ண உணவு தாங்க, அங்கே ஆகாரம் உடுக்கு வஸ்திரம் எல்லாம் தாங்க. தகப்பன் வீட்டுக்கு நீ திரும்பி சமாதானத்தோடு திரும்ப இங்கே வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு தேவனாக இருப்பீர் சொல்லிட்டு உமக்கு எல்லாவற்றையும் தசம்பாகம் செலுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், எனக்கு இந்த பிரச்சனை இந்த விடுதலை தாங்கப்பா, உண்மை இப்போ உறுதியாக பற்றிக் கொள்கிறேன், எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, சந்தோஷம் தாங்க, ஆறுதல் தாங்க, உண்மை என்று வேறு எந்த தெய்வத்தை கையெடுக்க மாட்டேன், நீர் எனக்கு ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாலும் செத்தாலும் நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு சொல்லி உறுதியாக நம்ம பற்றி கொண்டு பொருத்தனை பண்ணி வாழ்க்கையை தொடருவோம்னா கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ சந்தேகமே வேண்டாம். ஆண்டவரை நடத்துவார், எல்லோரை விசாரிப்பார், ஆண்டவரை தாங்குவார். பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே நான் நமக்கு இதெல்லாம் செய்வேன், ஆண்டவர் என்னை உயர்த்துங்க, உங்களுக்கு நான் தசமபாகம் கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் ஊழியர்களை தாங்குவேன், என்னை ஆசீர்வதிங்க, சபையை தாங்குவேன், என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு சுகபலன் தாங்க, ஊழியம் செய்வேன், கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி கேட்குறோம். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு அவன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு நான் போய் 21 ஆண்டுகள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சி மாமாவும் கில்லாடி இவனும் கில்லாடி. அப்போ மாமா கில்லாடி இவனுக்கு சம்பளத்தை மாற்றி 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 மேய்க்கிறார். அவனுக்கு சம்பளமே கடைசி 7 வருஷம் தான் வந்துச்சு. 21 வருஷமாக 14 வருஷமாக பெண்ஜாதிக்காக வேலை பார்த்துட்டான். அப்புறம் கடைசி 7 வருஷம் தான் சம்பளத்தை தாரும் எனக்கு சொல்லி கேட்டான். பாருங்கள், அப்போ தான் ஒரு திட்டம் போடுறான். இது நாள் வரைக்கும் சேவித்தேன், கருப்பும் புள்ளியும் உள்ள ஆடுகள் எனக்கு புள்ளி இல்லாத ஆடு மாற்றி அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பும் புள்ளியுமா விழுந்து குட்டி போட்டுச்சுன்னா அது எனக்கு சம்பளமாக இருக்கணும் சொல்லி பேரை பேசிட்டான். பாருங்கள், ஆண்டவர் உனக்கு சம்பளத்தை எடுத்துக்கிறாரு. ஆடுகள் எல்லாம் நல்ல செழிப்பான ஆடுகளும் கருப்பும் புள்ளியுமாக போட்டுச்சு. அப்போ மாமா வந்து பார்த்தா, என்னடா அவனுக்கு கருப்பு புள்ளியுமா ஆடு போட்டு சம்பளம் குடிக்கிட்டே இருக்குது. அப்போ எப்போ கருப்பு புள்ளியானா ஏன் ஆடு இனிமேல் குட்டி போட்டுச்சுன்னா கருப்பு புள்ளியாக வரி வரியாக போவோம் ஆடு அப்படின்னு மாற்றினார். அப்போ திரும்பவும் வரி வரியாக போட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இப்படி மாற்ற ஐயோ ஆண்டவர் உனக்கு மாற்றி மாற்றி ஆசிரியர். அடுத்த 2 பரிவாரத்தோடு நடந்து போகிறான். நடந்து போய் தன் தேசத்துக்கு வந்துட்டான். கடைசி புறப்பட்டு வந்துட்டான். எங்கே வந்துட்டான்? தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டான். தகப்பன் வீட்டுக்கு வந்தால் ஸ்தோத்திரம். அங்கே வந்து இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திரும்பமாக போராடுகிறான். இப்போ அவன் என்ன செய்ய, அண்ணனை ஏமாற்றிட்டான். ஏன்னா பார்த்துருப்பான், அண்ணன் ஏற்கனவே அங்கே கொல்லன்ட்டு இருந்தான். ஏசா 400 பேரோடு இது கொண்டு வரான். பயந்துட்டான். இவனும் 2 பரிவாரத்தோடு வர்றான். பயந்து போய் காலையில் 21 வருஷம் கழிச்சு அண்ணனை பார்க்க போகிறான். அப்போ அங்கே வெட்டு விழுமா துண்டு விழுமா தெரியாமல் போகிறான். வெகுமதிகளும் அனுப்புகிறான். 2 பரிவாரம், ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான ஆடுகள், ஏராளமான மாடுகள் வரும்போது ஒண்டியாலாக போனால் ஆண்டவர்கள் ஆசீர்வதித்து பெருக்கப்படுகிறான். இப்போ அவன் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? உண்மையாக தசம்பாத்து கொடுத்தான், பலி செலுத்தினான், ஆண்டவருக்கு உழைச்சான். நைட்டு